ஹாய், இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தா தெவெனின்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கரண்ட் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் கரண்ட் த்ரூ தி 0.1 ohm ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபிகர். ஸோ இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 0.1 ohm ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் யூஸிங் தெவெனின்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ தெவெனின்ஸ் தியரம்னாலே நமக்கு தெரியும். தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வித் ஈக்குவலன்ட் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். திஸ் இஸ் VTH, திஸ் இஸ் RTH. ஸோ நம்ம VTHும் RTHும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூவை கேட்டாங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கணும். தட் இஸ் RL. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் இந்த RLஐ கனெக்ட் பண்ணி நம்ம இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த கரண்டோட ஃபார்முலா என்னென்னா, IL is equal to VTH divided by RTH plus RL. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு IL வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட தெவெனின் தியரம். ஒரு VTH ஃபைண்ட் பண்ணணும், அதுக்கு சீரீஸாக ஒரு RTH ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, VTH வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ VTH வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னன்னா, ரிமூவ் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னா, எந்த ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. ஓகேவா? அப்போ லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணணும். அப்போ நம்மளோட சர்க்யூட் எப்படி இருக்கும், இங்கே ஆல்ரெடி ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, தென் அதுக்கு பேரலாக நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, தட் இஸ் 0.5. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த RLஐ ஓப்பன் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 0.4 ohm. தென் அதுக்கு பேரலாக நமக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, தட் இஸ் 2 amps கரண்ட். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான், இந்த ஓப்பன் பண்ண இந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா VTH. அப்போ VTH is equal to நம்ம எப்படி எழுதலாம்னா VABன்னு எழுதலாம். அதாவது that is equal to VA minus VB. ஓகேவா? இதுதான் நம்மளோட VTH. அப்போது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோன்னா அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் கரெக்டாக தெரியும். கரெக்டாக? அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜையும் இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய வோல்டேஜையும் மைனஸ் பண்ணால் நமக்கு VTH கிடச்சிரும். இந்த பிரான்ச் வோல்டேஜ் மைனஸ் திஸ் பிரான்ச் வோல்டேஜ். ஓகேவா? VA மைனஸ் VB. அப்போது இதில் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ 5 amps கரண்ட் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் சிங்கிள் லூப். அப்போ இதில் நமக்கு என்ன கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும், 5 amps கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுக்கு நம்ம வேறு லூப் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டிய டஃப்பான ஒரு ஃபிகர் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு சர்க்யூட். ஸோ 5 amps கரண்ட் இருக்குது. அந்த 5 amps கரண்ட் தான் நமக்கு எங்கே ஃப்ளோ ஆகும், இந்த 0.5 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகும். அப்போ VA நான் என்ன எழுதுறேன்னு பாருங்கள், VA is equal to 5 into 0.5. that is equal to நமக்கு என்ன வரும், 2.5ன்னு வரும். ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு. இங்கேயும் அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது 2 amps கரண்ட் ஃப்ளோ த்ரூ திஸ் 0.4 ohm ரெசிஸ்டன்ஸ். அப்போ VB is equal to 2 into 0.4 is equal to நமக்கு என்ன வரும், 2 4s are 8, that is 0.8. ஸோ இப்போது நான் இங்கே வந்து ஆரோ இப்படி வருது. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ். இது மைனஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதில் ப்ளஸ் மைனஸ் போடுறேன். ப்ளஸ் மைனஸ் நம்மளோட இந்த ஆரோ இண்டிகேட் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இது இப்படி வாங்க. ஓகேவா? ஸோ ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் என்னது 2.5. ஓகேவா? அதுக்கப்புறமா இதோட டைரக்ஷன் என்ன, மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு 0.8. திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ், திஸ் இஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ VTH is equal to 2.5 minus 0.8. ஓகேவா? 2.5 minus 0.8 is equal to 1.7 volt. ஸோ நம்மளோட VTH வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1.7 volt.
நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா VTH ஃபைண்ட் பண்ணியாச்சு, RTH ஃபைண்ட் பண்ணணும். ஸோ RTH ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? டு ஃபைண்ட் RTH, ஸ்டெப் 1 என்னன்னா சேம் நம்ம VTHக்கு என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப், ரிமூவ் லோட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, கரண்ட் சோர்ஸ் சர்க்யூட்டில் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். அதே இது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபிகரில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது சர்க்யூட்டில் ஓப்பன் பண்ணால் இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே என்ன தான் இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லோட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடும். அகெயின் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் சோர்ஸ் என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0.5, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0.4. ஸோ நம்மளோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RTH ஃபைண்ட் பண்ணணும். ஸோ RTH வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, RTH இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் கனெக்டட் இன் சீரீஸ், பிகாஸ் இங்கே நமக்கு இந்த கனெக்ஷன் இல்லை, ஓப்பனில் இருக்குது. அப்போ 0.5 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 0.4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் கனெக்டட் இன் சீரீஸில் இருக்குன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். அப்போ RTH is equal to 0.9 ஓம். RTH ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, we have to find current flow through this 0.1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 0.1 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்னா நம்ம என்ன ட்ரா பண்ணணும்னா நம்மளோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணணும். VTH சீரீஸாக RTH, தென் நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ RTH வேல்யூ இஸ் 0.9, VTH வேல்யூ இஸ் 1.7 வோல்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ IL is equal to VTH divided by RTH plus RL. அப்போ நம்ம IL வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா IL is equal to 1.7 divided by 0.9 plus 0.1. So 0.9 plus 0.1, 1. அப்போ IL current value is 1.7 amps. ஸோ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போது நார்மலாக இதில் சர்க்யூட் கொஞ்சம் பிக்காக இருந்து இதில் 2-3 பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் வந்து டேரெக்டாக இங்கே வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ், அதுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக இந்த கரண்ட் சோர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறது இந்த ப்ராப்ளமுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.